Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா salary details for PWD AE 2025 ஓகேங்களா. சோ நமக்கு தெரியும் TNPSC ல combined technical services examination non interview போஸ்ட்க்கு ஜூலைல கால் ஃபார் பண்ணிருந்தாங்க. சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அக்டோபர்ல எக்ஸாம்ஸ் நடந்துச்சு, பிப்ரவரில ரிசல்ட்ஸ் வந்துச்சு, இப்போ OCV ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ ஓகேங்களா. சோ இப்போ நமக்கு என்னன்னா இப்போ ட்ரிபிள் ஆஸ்பிரண்டா இருந்தா நமக்கு PWD AE இல்ல TNEB AE ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சோ அதுக்காக தான் இந்த salary details நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா. சோ salary details அப்படி நம்ம பார்க்கறப்ப PWD AE க்கு பாத்தீங்கன்னா நமக்கு level 20 CPS ஓகேங்களா. அதுதான் நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க நோட்டிபிகேஷன்ல. சோ level 20 CPS அப்படிங்கறப்ப நமக்கு பேசிக் பே இல்ல டியூட்டி பே அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 37,700 to 1,19,500 வரைக்கும் நமக்கு இருக்குங்க. ஓகேங்களா. சோ இப்போ கிராஸ் சேலரிங்க நான் டோட்டல் சேலரி எவ்வளவு அப்படிங்கிறது ஓகேங்களா. அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் பே இல்ல டியூட்டி பே தட் இஸ் 37,700. அடுத்தது பாத்தீங்கன்னா டியர்னஸ் அலவன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா 53% இருக்கும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா 19,981ங்க. அடுத்தது பார்த்தா HRA ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட் 1B சிட்டிக்கு வச்சு நான் 3,400 போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் சிட்டிக்கும் நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்து மாறும். ஸோ நமக்கு என்னென்ன டைப் ஆஃப் சிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1A 1B அடுத்தது பார்த்தீங்கன்னா 2, 3, 4. ஸோ கிரேட் 2 சிட்டியை வந்து நம்ம கிரேட் C சிட்டின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கோட்டஸ் வேணும் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த HRA வராது. இப்போ எனக்கு கோட்டஸ் வேண்டாம் அப்படின்னா HRA வரும். ஓகேங்களா. இப்போ கிரேட் 1Aங்கிறது சென்னை சுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து நமக்கு ரெஸ்பெக்டிவ் கிலோமீட்டர்ஸ்குள்ள இருக்கணும். ஓகேங்களா. அதே வந்து கிரேட் 1B இருந்தா கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, ஈரோடு, இது சேலம் இது எல்லாமே சுத்தி ஒரு 16 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருக்கணும். ஓகேங்களா. சோ அதே மாதிரி ஒவ்வொரு சிட்டிக்கு நமக்கு ஒவ்வொரு ரெஸ்பெக்டிவ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது நமக்கு கவர் ஆகும். ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா MA. ஸோ MAங்கிறது மெடிக்கல் அலவன்ஸ் இது வந்து 300 rupees. அடுத்தது பாத்தீங்கன்னா CCA தட் இஸ் சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா 400. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிக்கு பொறுத்து மாறும். ஸோ இது வந்து கிரேட் 1B சிட்டிக்கு 400 அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா. தட் இஸ் பஸ் ஃபேர் வச்சு அவங்க கால்குலேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இது. ஓகேங்களா. அப்ப நமக்கு மொத்தமா ஸோ கிராஸ் சேலரி எவ்வளவுனா 61,781 நமக்கு வருது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இதுல டிடக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் பாத்தீங்கன்னா CPS அதாவது கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம். ஸோ கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு எடுக்கிறப்ப இதுல வந்து 10% ஆஃப் பேசிக் பே பிளஸ் DAவா இருக்கும். ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ வரும்னா 5,768. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த அமௌண்ட் போடுவீங்க, கவர்மெண்ட்டும் அந்த அமௌண்ட் போடும். ஸோ இது வந்து CPS அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் இந்த அமௌண்ட் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா NHIS. ஸோ NHISங்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 295 rupees. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NHIS கார்பஸ் ஃபண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 rupees. ஸோ இதுவும் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். பட் சப்போஸ் நீங்கள் சில டைம் கிளைம் பண்ணுறப்ப இதோட லிமிட் தாண்டிச்சு அப்படின்னா நம்ம கார்பஸ் ஃபண்ட்ல தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா FBFங்கிறது ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போஸ் அந்த டெத் ஆஃப் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு நாமினிக்கு வந்து அந்த அமௌண்ட் போறக்கான அமௌண்ட் இது. ஓகேங்களா. FBFங்கிறது. நெக்ஸ்ட் வந்து SPFங்கிறது ஸ்டாட்டுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 70 rupees. பட் நமக்கு டோட்டல் டிடக்ஷன்ஸ் அப்படின்னா 6,248 rupees நமக்கு டோட்டல் டிடக்ஷன்ஸ் ஆகும். ஸோ நெட் சேலரி அப்படிங்கிறப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணி 61,781 மைனஸ் 6,248 மைனஸ் பண்ணா நமக்கு 55,533 rupees நமக்கு வந்து கைக்கு உங்க ஹேண்ட் அமௌண்ட் அதான் உங்களுக்கு கைக்கு வர அமௌண்டா இருக்கும். ஓகேங்களா. இதுதான் வந்து salary details for the PWD AE. ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து இதை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சது அப்படின்னாவே உங்களுக்கு வந்து எதை செலக்ட் பண்றங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நாளைக்கு வந்து நான் இன்னொரு வீடியோ TNEB AEக்கு போடுறேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அபவுட் த சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேலரியுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஏன்னா நமக்கு அந்த சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ் HRA அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் வந்து கம்பல்சரி டிடக்ஷன்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா டிடக்ஷன்ஸ் வந்து அது டிபெண்ட்ஸ் ஆன் யோர்ஸ் நீங்க போடுறது தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சேலரி டீட்டெயில்ஸ். தேங்க்யூ.